அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களுடன் திமுக நாளை ஆலோசனையில் ஈடுபடவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த கூட்டம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணியை திமுக தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 8 மண்டல பொறுப்பாளர்களை நியமித்து மண்டல வாரியாக திமுக நிர்வாகிகளோடு அந்த மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியவர்கள். ஏற்கனவே கனிமொழி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலோசனை நடத்தினார். அதே போல KN நேரு, தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் ஆலோசனை நடத்தியிருக்கார். அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நாமக்கல் மாவட்டத்தில் ஆலோசனை நடத்தியிருக்கார். அமைச்சர் தங்கம் தென்னரசு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆலோசனை நடத்தியிருக்கார். ராசா சென்னையில் ஏற்கனவே சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திய நிலையில் நாளைய தினம் காஞ்சிபுரம் வடக்கு, சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்துடைய தொகுதி பொறுப்பாளர்களிடம் ராசா ஆலோசனை நடத்துகிறார். அவர்தான் இந்த பகுதிக்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கிறார். சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலில் தொகுதி பொறுப்பாளர்களோடு தேர்தல் பணிகளை எப்படி ஆற்றுவது, ஏற்கனவே தொகுதி பார்வையாளர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகளுடைய விவரங்கள் குறித்தெல்லாம் அவர் கேட்டதை இருக்கிறார். இது தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஏற்கனவே தொகுதி பார்வையாளர்கள் மூலம் திமுக பணியை தொடங்கியிருந்த நிலையில மண்டல பொறுப்பாளர்கள் தற்பொழுது தேர்தல் பணியை தீவிரம் காட்டி அந்த பணியை தீவிரப்படுத்தி வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.